தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். இப்பொழுது தன்னுடைய கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பொறுப்புகள் கொடுத்துள்ளீர்கள். ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கு 2, 3 அந்த மாதிரி அமைச்சர் பதவிகள், அந்த மாதிரி துறைகளில் அமைச்சர் பதவிகள் கொடுத்துள்ளீர்கள். ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு துறை மினிஸ்டர் கொடுத்தால் போதுமானதாக இருக்கும். அப்போத்தான் அந்த துறையை அவர்களால் திறன்பட வழிநடத்தி ஊழலற்ற துறையாக கொடுக்க முடியும். மக்களுக்கு அந்த துறை சம்பந்தமான நல்ல ஊழல் இல்லாத நல்ல வழிகளை செயல்படுத்த முடியும். 2, 3 துறைகளை கொடுப்பதனால் அவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாகி எந்த துறையும் சரியாக முறையாக செயல்படுத்த முடியாது. இதனால் அந்தந்த துறையில் அதிக ஊழல்கள் அதிகாரிகள் செய்ய வாய்ப்புள்ளது. அதை கவனிக்க டைம் இல்லாமலும் கவனிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த துறை மினிஸ்டருக்கு வரக்கூடும். ஆகையால் ஒரு துறைக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு துறையை மட்டும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதுபோக ஒரு துறைக்கு 2 எம்எல்ஏக்கள் கூட துறை மினிஸ்டராக கூட போடலாம். மினிஸ்டர், துணை மினிஸ்டர் அந்த மாதிரி கூட போடலாம். அந்த துறை திறம்பட செயல்படும். நீங்கள் ஒரு ஆளுக்கு 2, 3 துறைகளுக்கு மினிஸ்டராக நீங்கள் கொடுக்கும் வண்ணம் அந்த துறைகளை சரியாக அந்த பதவி அவங்களால் செய்ய முடியாது. அதிகாரிகளை கவனிக்க முடியாது. அதில் நடக்கும் ஊழல்களை கண்காணிக்க தவறி விடுவார்கள். ஆகையால் விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும், அதாவது அந்த துறை சம்பந்தமாக ஒரு துறைக்கு ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு துறை மினிஸ்டர் பதவி மட்டும் கொடுங்கள். ஒரு எம்எல்ஏக்கு 2, 3 துறை மினிஸ்டர் பதவிகளை கொடுக்க வேண்டாம். அது அந்த துறை திறன்பட செயல்படாது, செயல்படுத்தவும் முடியாது.